மாம்பழம் வாங்குங்கம்மா மாம்பழம், மாம்பழம் வாங்குங்கம்மா மாம்பழம். மாம்பழம் பார்க்க நல்லாதான் இருக்கு, ஆனா சாப்பிட்டா எப்படி இருக்குமோ. சரி, இது 1 கிலோ எவ்வளவு? அதிக விலை சொல்லாம சரியான விலையை சொல்லுங்க. நான் விலை சொன்னா எப்பவுமே சரியாதான் இருக்கும். 1 கிலோ மாம்பழத்துக்கு 50 ரூபா கொடுங்க போதும். விலை என்னவோ கம்மியா தான் இருக்கு. மாம்பழம் நல்லா இருந்தா சரிதான். 2 கிலோ மாம்பழம் கொடு. இதோ இப்பவே கொடுக்கறேன். இப்படி சொன்ன ராணா குருவி 2 கிலோ மாம்பழத்தை எடுத்து வானவில் கிட்ட கொடுத்துச்சு. பணத்தை கொடுத்துட்டு அந்த மாம்பழத்தை வாங்கிக்கிட்ட வானவில் அங்கிருந்து பறந்து போச்சு. பிறகு நிறைய பறவைகள் வந்து இந்த மாதிரி மாம்பழத்தை வாங்கிக்கிட்டு போனதால ராணா குருவி எடுத்துட்டு வந்த 2 கூடையில இருந்த மாம்பழமும் சீக்கிரமாவே காலி ஆயிடுச்சு. நாளைக்கு பியூட்டிக்கு ஸ்கூல் ஃபீஸ் 500 ரூபாய் கட்டணும். அவ்வளவு பணம் சேர்ந்திருக்குமா? 100, 200, 300, 400, 450, 450 தான் இருக்கு. 50 ரூபாய்க்கு என்ன பண்றது? இதுக்கப்புறம் விக்கிறதுக்கு நம்ம கிட்ட மாம்பழமும் இல்ல. யார்கிட்டயாவது கடன் வாங்கி தான் பியூட்டிக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். பிறகு ராணா குருவி காலி கூடைகளை தூக்கிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போச்சு. அப்பா, நாளைக்கு ஃபீஸ் கட்டணும். பணம் ரெடி பண்ணிட்டீங்களா? என்னப்பா அமைதியா இருக்கீங்க? பணம் இல்லையா? ஏற்பாடு செஞ்சுட்டேன், ஆனா 50 ரூபாய் குறையுது. அதை யார்கிட்டயாவது கடன் வாங்கி கட்டிடுறேன். எனக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டு வா. பானையில தண்ணி தீந்து போயிடுச்சு. அம்மா தண்ணி எடுக்க போயிருக்காங்க. காலு, ஒரு சின்ன பிரச்சனை, நீ உதவி செய்வன்னு நம்பி வந்திருக்கேன். எனக்கு 1008 பிரச்சனை இருக்கு, இதுல உன் பிரச்சனை வேறவா? சரி சரி சொல்லு, என்ன பிரச்சனை, என்ன உதவி? எனக்கு ஒரு 50 ரூபாய் கடனா தேவைப்படுது. அதை நீ கொடுத்தா நாளைக்கு சாயங்காலமே திருப்பி கொடுத்துருவேன். என்கிட்ட 1 ரூபா கூட இல்லாதப்ப நான் எப்படி 50 ரூபாய் தர முடியும்? காலு, உன்கிட்ட 50 ரூபாய் இல்லைன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. தயவு செய்து எனக்கு 50 ரூபாய் கொடு. நாளைக்கு சாயங்காலம் கட்டாயம் திருப்பி கொடுத்துருவேன். இப்ப 50 ரூபாய் இல்லைன்னா என்னால பியூட்டிக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாது. ஸ்கூல் ஃபீஸே கட்ட முடியாது. நீ எதுக்காக உன்னோட மகளை பள்ளிக்கூடத்துல சேர்த்த? நாளையிலிருந்து மாம்பழம் வியாபாரம் பண்ண உன் பொண்ணையும் கூட அழைச்சிக்கிட்டு போ. என்ன மாதிரி பணக்காரவங்களை பார்த்தாலே கடன் கேட்கறது உன்ன மாதிரி ஏழைகளுக்கு பழக்கமா போயிடுச்சு. காலுக்காகத்தோட பேச்சால மனசொடைஞ்சு போன ராணா குருவி பிறகு சாகர்புரா வீட்டுக்கு போச்சு. சாகர், பியூட்டிக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட எனக்கு ஒரு 50 ரூபாய் தேவைப்படுது. ஃபீஸ் கட்டலைன்னா இன்னைக்கு வெளியில அனுப்பிடுவாங்க. ராணா, ஒரு நிமிஷம் இரு, நான் போய் பணத்தை எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். பிறகு சாகர்புரா வீட்டுக்குள்ள போய் 50 ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு வந்து ராணா குருவி கிட்ட கொடுத்துச்சு. அந்த பணத்தை வாங்கின ராணா குருவி சாகர்புராவுக்கு நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. பியூட்டி, ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டியா? நான் எப்பவோ தயாராயிட்டேன். நிலா, நான் பியூட்டியை ஸ்கூல்ல விட்டுட்டு அப்படியே ஃபீஸ் கட்டிட்டு வந்துடுறேன். நீ அதுக்குள்ள நம்ம தோட்டத்துக்கு போய் அங்க உள்ள மாம்பழங்களை பறிச்சு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துரு. நான் வந்து அதை சந்தைக்கு எடுத்துக்கிட்டு போறேன். சரிங்க, நீங்க வீட்டுக்கு வரத்துக்குள்ள நான் தோட்டத்துக்கு போய் மாம்பழங்களை பறிச்சுட்டு வந்துடுறேன். நிலா குருவி இப்படி சொல்லிட்டு ஒரு கூடையை எடுத்துக்கிட்டு மாம்பழங்களை பறிக்கிறதுக்கு தோட்டத்துக்கு பறந்து போச்சு. தோட்டத்துக்கு பறந்து போய்கிட்டு இருந்த நிலா குருவிக்கு இப்ப ரொம்பவும் தாகம் எடுத்துச்சு. ரொம்ப தாகமா இருக்கு, இந்த நதியில தண்ணீர் குடிச்சிட்டு அப்புறமா தோட்டத்துக்கு போகலாம். இப்படி நினைச்ச நிலாக்குருவி அது எடுத்துக்கிட்டு போன கூடைய மணல் மேட்ல வச்சுட்டு பிறகு நதிக்கு போய் தண்ணீர் குடிச்சது. இந்த சமயத்துல காத்து ரொம்பவும் பலமா வீசுச்சு. இப்படி வீசின காத்துல நிலாக்குருவி வச்சுட்டு போன கூட அங்கிருந்து பறந்து போய் ஒரு அடர்த்தியான காட்டு பகுதிக்குள்ள விழுந்துருச்சு. தண்ணீர் குடிச்சிட்டு நிலாக்குருவி கரைக்கு வந்து பார்த்தப்ப அது வச்சுட்டு போன கூட அங்க இல்ல. என்னோட கூடைய இங்கதான் வச்சுட்டு போனேன், ஆனா இப்ப இல்ல, எங்க போயிருக்கோம்? நிலாக்குருவி தன்னுடைய கூடைய அக்கம் பக்கத்துல சுத்தி பார்த்தது, எங்கேயுமே கூட இல்ல. ஆனா நதிக்கரை ஓரத்துல ஒரு பழைய துணிப்பை ஒண்ணு கிடக்கிறத நிலாக்குருவி பாத்துருச்சு. உடனே அந்த துணிப்பை இருந்த இடத்துக்கு நிலாக்குருவி பறந்து போச்சு. பரவாயில்ல, மாம்பழங்களை பறிச்சு இந்த பையில போட்டு எடுத்துக்கிட்டு போகலாம். பிறகு நிலாக்குருவி அந்த பைய எடுத்துக்கிட்டு தன்னுடைய தோட்டத்துக்கு போச்சு. அந்த மாமரத்துல இப்ப கொஞ்சம் பழங்கள் தான் மீதி இருந்துச்சு. நிலாக்குருவி மாம்பழங்களை பறிச்சு துணிப்பையில போட்டு எடுத்துக்கிட்டு தன்னுடைய வீட்டை நோக்கி பறந்து போச்சு. என்னங்க, நீங்க வந்துட்டீங்களா? நானும் நீங்க கேட்ட மாதிரியே மாம்பழங்களை பறிச்சுட்டு வந்துட்டேன். எங்க என்கிட்ட காட்டு, எல்லா பழங்களும் நல்லா பழுத்திருக்கா?
இப்படி சொன்ன ராணா குருவி நிலா குருவி வச்சிருந்த பையன் வாங்கி அதை பிரிச்சு பார்த்தது. அதுக்குள்ள இருந்த மாம்பழங்களை பார்த்த உடனே நிலா குருவியும் ராணா குருவியும் ஆச்சரியப்பட்டாங்க. நிலா, இந்த மாம்பழங்கள் எல்லாம் தங்க மாதிரி ஜொலிக்குதுல்ல? இல்ல இல்ல, இதெல்லாம் நிஜமாவே தங்க மாம்பழங்கள் தான். ஆமா, ஆனா இதெல்லாம் எப்படி இந்த பைக்குள்ள வந்துச்சு? நான் சாதாரண மாம்பழங்களை தான் பறிச்சு வச்சிருந்தேன். இந்த பைக்கு ஏதோ மந்திர சக்தி இருக்குன்னு நினைக்கிறேன். நீ நம்ம வீட்ல உள்ள சாதாரண மாம்பழத்தை எடுத்துக்கிட்டு வா, அதை இந்த பைக்குள்ள போட்டு என்ன நடக்குதுன்னு பாப்போம். இப்படி சொன்ன ராணா குருவி அந்த பையில இருந்த தங்க மாம்பழங்களை எல்லாம் வெளியில எடுத்துருச்சு. பிறகு நிலா குருவி வீட்டுல இருந்த ஒரு சாதாரண மாம்பழத்தை எடுத்துட்டு வந்து அந்த பைக்குள்ள போட்டுச்சு. உடனே அந்த மாம்பழமும் தங்க மாம்பழமா மாறிடுச்சு. என்னங்க, இதுவும் தங்கமா மாறிடுச்சு. இந்த துணி பைக்கு ஏதோ மந்திர சக்தி இருக்கு. நிலா, இந்த பை உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? ராணாஜி, அது ஒரு பெரிய கதை. நான் எடுத்துட்டு போன கூடைய நதிக்கரையில வச்சுட்டு தண்ணீர் குடிக்க போனேன். வந்து பாக்குறப்ப அந்த கூடை இல்ல. கொஞ்ச தூரம் தள்ளி இந்த பை தான் கிடந்தது. அதனால இந்த பையை எடுத்துட்டு போய் மாம்பழங்களை பறிச்சுட்டு வந்தேன். அந்த கடவுள் தான் நம்ம நிலைமைய பார்த்துட்டு இந்த பையன் நமக்காக அனுப்பியிருக்காரு. ராணாஜி, இதுக்கு அப்புறம் நம்ம கஷ்டப்பட வேண்டியதில்ல, ஏழைகளாவும் இருக்க தேவையில்லை. இந்த தங்க மாம்பழங்களால நாமளும் நல்லா இருக்கலாம், நம்மள மாதிரி உள்ள ஏழை பறவைகளுக்கும் நல்ல வாழ்வு கொடுக்கலாம். பிறகு ராணா குருவி அந்த தங்க மாம்பழங்களை விற்கிறதுக்காக மார்க்கெட்டுக்கு பறந்து போச்சு. ராணா குருவி தன்னுடைய குடும்பத்துக்காக அழகான ஒரு பெரிய வீட்டை கட்டியிருந்தது. அம்மா, இந்தாங்க நீங்க கேட்ட பணம். நிலா, உங்க குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கணும். நீங்க செஞ்ச உதவியை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். அந்த கடவுள் உங்களை எப்பவும் ஆசீர்வதிப்பாரு. அந்த காட்டுல பசியோட இருக்கிற பறவைகளுக்கு எல்லாம் ராணா குருவியும் நிலா குருவியும் தங்களுடைய வீட்டுல சாப்பாடு போட்டு அவங்களோட பசிய போக்குனாங்க. என்னங்க, நம்ம சந்தையில அழுகி போட மாம்பழங்களை வித்துக்கிட்டு இருந்த ராணா குருவியும் நிலா குருவியும் ஏழைகளுக்கெல்லாம் வாரி வாரி தானம் பண்றாங்களாம். இவ்வளவு பணம் அவங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சது? சோரி, ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது புதையல் கிடைச்சிருக்குமா? அது என்ன வேணாலும் இருந்துட்டு போகட்டும், எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. எல்லாரும் வந்து நிலா குருவிய புகழ்ந்து பேசுறப்ப எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. நிலா, இந்த மந்திர பை மட்டும் நமக்கு கிடைக்கலன்னா நான் இந்நேரம் சந்தையில உட்காந்து மாம்பழம் வித்துக்கிட்டு இருப்பேன். அது என்னவோ உண்மைதான். இந்த பைக்குள்ள நாம எதை போட்டாலும் அது தங்கமா மாறுது. அதனாலதான் நாமளும் நல்லா இருக்கோம், நம்மள மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கும் உதவுறோம். நிலா, நான் போய் பியூட்டிய ஸ்கூல்ல இருந்து அழைச்சிக்கிட்டு வந்துடுறேன். இப்படி சொன்ன ராணா குருவி ஸ்கூலுக்கு பறந்து போச்சு. கேட்டியா விஷயத்த? இவங்களுக்கு புதையல் எதுவும் கிடைக்கல. இவங்க வச்சிருக்க மந்திர பை தான் இவ்வளவு வேலை செய்யுது. காலுஜி, அந்த பை நமக்கு வேணும். அது நம்ம கிட்ட தான் இருக்கணும். வீட்டுல நிலா குருவி மட்டும் தான் இருக்கு. வாங்க, சந்தர்ப்பம் கிடைச்சா அந்த பையை எடுத்துக்கிட்டு போயிடுவோம். காங்கள் 2 பேரும் நிலா குருவி வீட்டு வாசலுக்கு வந்து பார்த்தப்ப நிலா குருவி வீட்டுக்குள்ள போய் இருந்தது. பை மட்டும் தனியா இருந்துச்சு. உடனே வீட்டுக்குள்ள வந்த கோரி அந்த பையை எடுத்துருச்சு. பிறகு காலுக்காகவும் கோரிக்காகவும் அங்கிருந்து பறந்து போனாங்க. என்னோட மந்திர பைய காணோம். அதை யாரு திருடி இருப்பா? அத திருடுறவங்க யாரா இருந்தாலும் அவங்கள சும்மா விட மாட்டேன், கொன்னிடுவேன். நிலாக்குருவி வீட்ல இருந்து மந்திர பைய திருடின காலுக்காகவும் கோரிக்காகவும் அந்த வழியா தான் பறந்து வந்துகிட்டு இருந்தாங்க. சூனியக்காரி தன்னோட மந்திர பைய காங்கல் வச்சிருக்கிறத பாத்துட்டா. உடனே சூனியக்காரி காங்களை தடுத்து நிறுத்தி இப்படி பேச ஆரம்பிச்சா. இதுதான் என்னோட மந்திர பை. இந்த பைய என்கிட்ட இருந்து திருடிக்கிட்டு போனது நீங்க தானா? ஏய் பாட்டி, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? இந்த பை எங்களோடது, வழிய விட்டு ஓரமா போ. திருடிக்கிட்டு போன உனக்கே இவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு சூனியக்காரியான எனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? உங்க 2 பேருக்கும் இப்ப தண்டனை கொடுக்க போறேன். என்னது, சூனியக்காரியா? எதிரில நிக்கிறது சூனியக்காரின்னு தெரிஞ்ச உடனே காங்கள் 2 பேருக்கும் பயம் வந்துருச்சு. சூனியக்காரி மேடம், நான் அப்பவே சந்தேகப்பட்டேன். உங்களை பார்க்க சாதாரண கேள்வி மாதிரி இல்ல. இந்த காலேஜி வாய்க்கு வந்தபடி ஏதோ பேசிட்டாரு. தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. அது மட்டும் இல்ல சூனியக்காரி மேடம், இந்த பைய திருடுனது நாங்க இல்ல, ராணா குருவியும் நிலா குருவியும் சேர்ந்துதான் இந்த பைய திருடி வச்சிருந்தாங்க. நீங்க தண்டனை கொடுக்க விருப்பப்பட்டா அவங்களுக்கு போய் தண்டனை கொடுங்க, எங்களை விட்டுடுங்க.
என்னோட பைய திருடிட்டு போனது இல்லாம இப்ப பழிய மத்தவங்க மேல போடுறீங்களா? உங்களை விட மாட்டேன். இப்பவே உங்களை எரிச்சு கொல்ல போறேன். ஆ, 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 ஆ. என் பைய திருடின காகங்களுக்கு சரியான தண்டனை கொடுத்துட்டேன். என்னங்க, பை எப்படி காணாம போச்சுன்னு எனக்கு தெரியல. தயவு செய்து என் மேல கோவப்படாதீங்க. நிலா, உன் மேல எனக்கு கொஞ்சம் கூட கோபமே கிடையாது. நமக்கு உதவி தேவைப்பட்ட நேரத்துல அந்த பை வந்து உதவி செஞ்சிருக்கு. இப்ப நம்மள மாதிரி ரொம்ப கஷ்டப்படுற யாருக்கோ உதவி செய்ய போயிருக்கு. ஆமாங்க, நீங்க சொல்றது ரொம்ப சரி. நம்ம கிட்ட இப்ப நிறைய பணம் இருக்கு. அதை வச்சு ஏதாவது பிசினஸ் பண்ணி நாமளும் சந்தோஷமா இருப்போம். நம்மள சுத்தி உள்ளவங்களையும் சந்தோஷமா வச்சுப்போம். பேராசையும் சுயநலமும் இல்லாத நிலாக்குருவியும் ராணாக்குருவியும் தங்களுடைய வாழ்க்கையில அந்த மந்திரப்பை அவங்கள விட்டுட்டு போனப்ப கூட அதை நினைச்சு வருத்தப்படாம சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க.